என் பேர் டாக்டர் கே ஸ்ரீதர். காவேரி மருத்துவமனையோட குரூப் மென்டார் ஃபார் நியூரோசயின்சஸ் அண்ட் டைரக்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரெயின் அண்ட் ஸ்பைன் அட் சென்னை. என் கூட இருக்கிறது டாக்டர் அருள்மொழி, நியூராலஜிஸ்ட் சீனியர் கன்சல்டன்ட், டாக்டர் சுபா சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட், டாக்டர் வெங்கட்ராமன் சீனியர் கன்சல்டன்ட் நியூராலஜிஸ்ட். இங்கே நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷனுக்காக. ரீஜனல் எபிலெப்சி சென்டர்ஸ் அட் சென்னை ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணுறதுக்கு. அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். எபிலெப்சி வலிப்பு நோய். வலிப்பு நோய் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ். இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா 1.5 பில்லியனில் ஆல்மோஸ்ட் 1% ஆஃப் பாப்புலேஷனுக்கு எபிலெப்சி உண்டு. அண்ட் இந்த 1% பாப்புலேஷன்லேருந்து, தட் இஸ் அபவுட் 1.5 மில்லியன் பீப்புள்லேருந்து 20 to 30% ஆஃப் பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை கொடுத்தாலும் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. இதோட காரணங்கள் நிறையா உண்டு. பட் எபிலெப்சி சரியாக கண்ட்ரோல் ஆகாது. ஸோ என்ன ஆகுதுன்னா, ரெண்டு விஷயம் ஆகுது. ஒன்று பேஷண்ட்ஸ் சஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா கண்டினியூடாக வலிப்பு வந்துட்டே இருக்கும். இந்த வலிப்பு வரதுனால அவங்களோட மெமரி, மென்டல் வெல்பீயிங், அவங்க ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ், ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எஃபெக்ட் ஆகும். சோஷியல் இன்ட்ராக்ஷன் எஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவும் உண்டு. வெளியில் போனால் வலிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணுறது? ஸோ எல்லாமே அவங்க லைஃபே அஃபெக்ட் ஆகும். பட் இதுக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு க்யூர் உண்டு, ஒரு பாசிபிலிட்டி ஆஃப் ஹோப் உண்டு. ஏன்னா ஒரு இன்டிகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் கேர், ஒரு மல்டி டிசிப்ளினரி கேர் வச்சுட்டா நம்ம எந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரை இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது க்யூர் பண்ணலான்னு நாங்கள் பார்க்க முடியும். எபிலெப்சி சர்ஜரி ஒரு பாசிபிலிட்டி இப்போது. அண்ட் எபிலெப்சி சர்ஜரியில் 75 to 80% சான்ஸ் ஆஃப் க்யூர் உண்டு வித் லோ ரிஸ்க். பட் இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பேஷண்ட்டை பார்த்து ஒரு மல்டி டிசிப்ளினரி டீம் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். அண்ட் இது காவேரி ஹாஸ்பிட்டல் சென்னை அக்ராஸ் 3 பிரான்ச்சஸில் இருக்குது. ஸோ இதை இன்டிகிரேட் பண்ணி நாங்கள் வேலை செய்ய பார்க்குறோம். இதுதான் லான்ச் பண்ணுறோம். ஒரு காமன் ப்ரோட்டோக்கால், ஒரு காமன் ப்ராசஸ் வச்சுட்டு டாக்டர்ஸ் அக்ராஸ் 3 ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்ரி ஃபார்ட்நைட் வர்ச்சுவலாக மீட் பண்ணி கேசஸை டிஸ்கஸ் பண்ணி, அவசியம் இருந்தால் நியூரோ சர்ஜனையும் இன்வால்வ் பண்ணி, we can do more for society, we can help society. Further, we want to make society aware that hope இருக்கு. எபிலெப்சி கண்டினியூஸாக வந்துட்டுன்னா விட்டுடக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமோ நம்ம அதை அட்ரெஸ் பண்ணுறோமோ அவ்வளோ பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏர்லியர் த பெட்டர். சின்ன குழந்தைகள், நாங்கள் 1 வயசு குழந்தைகளுக்கும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன குழந்தை பண்ணலாமாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் எல்லாரும் சேர்ந்து வரணும். நியூராலஜிஸ்ட், நியூரோசர்ஜன், நியூரோ ரேடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, எலக்ட்ரோஃபிசியாலஜி, நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் எல்லாமே சேர்ந்து வந்தால் தான் இது முடியும். அதனால தான் நாங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாம் இன்டிகிரேட் பண்ணி அக்ராஸ் சென்னை இது பண்ணால் we think we can help the people of Chennai. Thank you. எக்ஸ்பென்சிவ். நான் சொன்ன மாதிரி எபிலெப்சி சர்ஜரிங்கிறது நிறையா வேறு சர்ஜரி விட ரொம்ப இட் இஸ் நாட் ஸோ காம்ப்ளிகேட்டட். காம்ப்ளிகேட்டட் டெசிஷன் மேக்கிங். அதுக்கு தான் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும். பட் ஒரு தடவை டெசிஷன் எடுத்துட்டா ஆக்சுவல் சர்ஜரி இஸ் நாட் காம்ப்ளிகேட்டட் ஆர் சீரியஸ். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். சார் ஃபர்ஸ்ட் 1 இயர் ஏஜ் சொன்னீங்க சார். above 50 அந்த ஏஜ்ல கூட பண்ணலாமா சார்? above 50லாம் சின்ன வயசுமா?
of course we can do. எந்த வயசு இருந்தாலும் இது சர்ஜரி, if they are fit for surgery medically we can do surgery. ஃபிட்டரா என்னன்னா medically fit, மயக்கம் கொடுக்கறதுக்கு ஃபிட்டாக இருந்தால் we can do. அவங்களுக்கு டயபிட்டிஸ் அது டயபெட்டிஸ்லாம் எல்லாருக்கும் உண்டுமா? இப்போ டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர்லாம் விஷயமே கிடையாது. ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்குது, மயக்கம் கொடுத்தா ஹை ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆன் த டேபிள்னா தென் வி ஹாவ் டு திங்க் வேறு எப்படி நம்ம பண்ணலாம். இந்தியாவில் அதிகம்ன்றீங்க? இல்லை உலகம் பூராவுமே அதிகம். பட் யாருக்கும் அதை அந்த அவேர்னஸ் இல்லை. இந்தியாவில் பிரச்சனை என்னென்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு 1.5 பில்லியனில் 20 to 30% ஆஃப் பீப்புளுக்கு எபிலெப்சி கண்ட்ரோல் ஆகாமல் இருக்குது. தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் 1 lakh people need surgery. பட் ஆனுவல் சர்ஜரி இன்சிடென்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இஸ் ஒன்லி அபவுட் 2000 per year across India. அப்படின்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க who need procedures but it's not done because of lack of different reason, lack of awareness. அவங்களுக்கே தெரியாது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு, பயமுறுத்திடுவாங்க சில பேர். ஐயோ ஆப்ரேஷனா, மூளையில் ஆப்ரேஷனா, ஐயோ பண்ணக்கூடாதுன்னு. ஸோ இதெல்லாம் இந்த அவேர்னஸ் that it is safe, it can be done and there is hope. அந்த மெசேஜ் நீங்கள் கேரி பண்ண வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ சில சமயம் நீங்கள்லாம் சினிமாலெலாம் பார்த்துருக்க மாதிரி 2 கை 2 கால் அந்த மாதிரி வெட்டும். ஸோ அப்போ வாயிலேருந்து நுர வரும், நாக்கு கடிச்சுப்பாங்க, அவங்களையும் அறியாமல் யூரின் போயிடுவாங்க. இது காமன் ஜென்ரலைஸ் டானிக் கிளானிக் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில சமயம் ஒரு பாகம் மாத்திரம், ஒரு சைடு மாத்திரம், இல்லை ஒரு கை மாத்திரம் இருந்தது அப்படின்னா அதை ஃபோக்கல் சீஜர் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு இந்த மாதிரிலாம் ட்ராமாட்டிக்காக எதுவும் இல்லாமல் ட்ராப் அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சில பேருக்கு அப்நார்மல் பிஹேவியர் இருக்கும். அந்த மாதிரி அது ஒரு வேரிடு ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ எந்த மூளையோட எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குதோ அண்ட் எப்படி அந்த அப்நார்மல் சிக்னல் பரவுதோ அது மேலே டிபெண்ட் பண்ணுறது எப்படி அதை வெளியில் காட்டும்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாமல் எங்கேயோ போயிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு நான் எங்கடா இருக்கேன், திடீர்னு ஒரு ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் கூட எபிலெப்சி தான். குழந்தைகளில் வேறு மாதிரி கூட வரும். யூ வாண்ட் சில்ட்ரன் சிம்டம்ஸ். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு அந்த குழந்தையோட பிஹேவியர் வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. திடீர்னு முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறது, ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வித்தியாசம்னு நினச்சப்பவே நம்ம பயத்தை போக்கிக்கிட்டு இது வலிப்பு தானான்னு நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்குறதே போகும். அதை டாக்டருங்க டெஸ்ட் பண்ணி அதை முடிஞ்சால் இப்போ செல்ஃபோன் எல்லார் கையிலையும் இருக்குது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அந்த வித்தியாசமாக நடக்கிறத ஒரு ரெக்கார்ட் பண்ணி இதுதான் நடந்தது அப்படின்னு டாக்டர்கிட்ட காமிச்சிட்டிங்கன்னா டாக்டர் அதை பார்த்துட்டு இது உண்மையிலேயே வலிப்பு தானாங்கிறத டெஸ்ட் பண்ணியோ அவரோட அனுபவத்தில் அதை சொல்லுவார். அந்த பயத்தை போக்கிக்கிறதுக்கு தான் இந்த கூட்டமே. அதாவது இது ஒன்றுமே பண்ண முடியாது, இது மோசமான நோய் அப்படிங்கிற தப்பான அணுகுமுறை வேண்டாம். My esteemed clinical colleagues, doctors, highlighted on the importance of epilepsy. One is diagnosis, medical management and surgical management. டாக்டர் மருத்துவர்கள், சிறப்பு மருத்துவர்கள் அனைவரும் எபிலெப்சியோட பற்றி அதை டயக்னோசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஹைலைட் பண்ணாங்க. But I want to highlight on one more important thing, the social stigma associated with epilepsy. அநேகமாக நம்ம எல்லாரும் இங்கே இருக்க எல்லாரோட ஒரு ஃபேமிலியிலையும் நமக்கு இந்த ஃபேமிலியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது ஒருத்தருக்காவது வலிப்புன்னு இருந்திருக்கும். அது சில்ட்ரனாக இருக்கலாம், இல்லை யங் அடல்ட்டாக இருக்கலாம், அது சம்டைம்ஸ் ஈவன் ஆஃப்டர் 40-50 இயர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ வலிப்புங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு விதத்தில் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நம்ம யாருக்குமே அதை பற்றி ஒரு ஃபுல் அவேர்னஸ் கிடையாது. And the social stigma associated with the epilepsy is very, very high, particularly in a country like India. Personally, I know one of my friend's grandson, he is in the class, I think, 3rd or 4th standard. ஒரு ஃபிட்ஸ் வந்தது ஸ்கூலில் இருக்கப்போ. அதர்வைஸ் a brilliant boy,
right? He was a topper, everything. Then after that, the school got panicky. And the school teacher, headmaster எல்லாம் கூப்பிட்டு, சரி இந்த சைல்டுக்கு வந்து ஃபிட்ஸ் இருக்குது, இந்த சைல்டை வந்து நீங்கள் எங்கள் ஸ்கூலில் கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா இந்த கூட பார்த்துட்டுதுங்க மற்ற சில்ட்ரன் எல்லாம் பேனிக் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வேறு ஸ்கூல் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நம்மளோட ஒரு சொசைட்டியோட இது வந்து எதுக்கு why should my child with study with another child who may have a disability அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் another friend of mine whose daughter who is in the early 30s who was very aspiring ஒரு IT கம்பெனியில் senior position இருந்தாங்க. In fact she was extremely qualified and coming up in the career to become a CEO, international company, multinational company. அவங்க வந்து ஒரு நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ she developed fits first time in the mid 30s. The first time வந்து she had fits. Then okay, she recovered well, but the multinational company, they wanted her to take time off for 2 to 3 months, and also they were not willing to consider her promotion when the next cycle of appraisal came. And they wanted the medical board to certify that she is fully mentally competent அப்படி சொல்லி. ஏன்னா அந்த எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ்ன்னு வந்தாலே உடனே வந்து அவங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் அல்லது அவங்களோட மூளை வளர்ச்சி தகுந்தமாகவும் பாதிப்பு இருக்குங்கிறது தான் ஜென்ரலாக. ஸோ இந்த சோஷியல் ஸ்டிக்மா வந்து பெரிய பெரிய ஃபேக்டர் அது. ஸோ பேஷண்ட்ஸ் கேன் ஹாவ் சே எனிதிங், எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அந்த எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வலிப்பு இருக்குது, இதுக்கு காரணம் இதுதான், இது சரியாக போகுங்கிற மாதிரி இல்லாமல் அதோட அவேர்னஸ் ரொம்ப கம்மி. அண்ட் வந்து எபிலெப்சி பார்த்தீங்கன்னா, எஸ் டாக்டர் ஸ்ரீதர் சார் அவங்க சொன்ன மாதிரி 10 பேத்துக்கு எபிலெப்சி இருந்தால் அதில் 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். பட் அந்த 2 பேரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தீஸ் பேஷண்ட்ஸ் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இனிஷியலாக பார்க்குற ஒரு ஃபிசிஷியன், அப்புறம் ஃபர்தராக பார்க்குற நியூராலஜிஸ்ட், நியூரோ ரேடியாலஜிஸ்ட் எல்லாருமே சேர்ந்து அசஸ் பண்ணி, எஸ் அவுட் ஆஃப் இந்த 10 பேஷண்ட்ஸில் வந்து இவங்க 2 பேரும் சர்ஜரியில் பெனிஃபிட் பண்ணுவாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோ சர்ஜனையும் சேர்ந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் தான் தென் தே வில் பெனிஃபிட். சரி, ஐ எம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் நான் வந்து அவுட் பேஷண்ட்ஸில் பார்த்தேன்னா நீ ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறேன், அதில் 10ல் 2 பேத்துக்கு சர்ஜரி, 2 பேத்துக்கு தான் சர்ஜரி தேவைப்படும். மீதி 8 பேத்துக்கு வந்து நான் நீ ஜாயிண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை நீ ஃபிசியோதெரப்பியோ சொல்லி நான் மேனேஜ் பண்ண முடியும். But the clinical ability to diagnose who needs surgery, that's important. First of all, a proper referral to a center and also identifying the patients who will benefit from surgery நடக்கிறதில்ல. அதான் the fragmented healthcare system சொல்லுவோம். Not only in India, anywhere, even in the Western countries where I worked, proper recognition of patients with epilepsy who will benefit from medicines, who will benefit from surgery and identify பண்ணி, by the time they reach the proper center it will be many times very late. So அந்த ஒரு கான்செப்டில் தான் இந்த fragmented healthcare as far as the epilepsy service is concerned, we want to integrate at least within the Kauvery hospital to start with. See, all the 3 hospitals in Chennai, ஊடக நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே நான் திரும்பி என்னோட மல்டிபிள் இன்ட்ராக்ஷன்ஸ் தெரியும். இந்த 3 ஹாஸ்பிட்டல் சென்னையில் நம்மளுது இருக்குது. கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் வந்து சில்ட்ரன்ஸுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் நம்ம ஆரம்பிக்கிறோம். 120 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இன் ரேடியல் ரோட். இந்த 4 ஹாஸ்பிட்டல்லையுமே வி ப்ரொவைட் டெர்ஷரி டு குவாட்டர்னரி கேர். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுறோம். இந்த 3 ஹாஸ்பிட்டல்லையுமே நியூரோ சயின்சஸ் விச் இன்க்ளூட்ஸ் நியூராலஜி, நியூரோ radiology, neurosurgery, one of the high volume and highest number of patients and surgeries இருக்கிற டிபார்ட்மெண்ட். இந்த 3 இதுலையுமே நம்ம ஒரு இன்டெகிரேட்டடாக ஒரு சர்வீஸ் கொண்டு வந்தேங்கிறது தான் டாக்டர் ஸ்ரீதர் அவங்களோட விஷன். இப்போ இந்த சிஸ்டம் லைக் வந்து டாக்டர் ஸ்ரீதர் சொன்ன மாதிரி we will meet frequently, discuss the cases, who needs what அப்படிங்கிறது. ஆங்காலஜியில் எடுத்திங்கன்னா அது இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ். The tumor board meeting regular நடக்கும், because no one doctor can provide solution to a case, from the pathologist to radiation oncologist, and எல்லாருமே சேர்ந்து they meet and then decide. அந்த tumor board concept மாதிரி தான் இந்த regional epilepsy centers சொல்லிட்டு across the Chennai region
the epilepsy patients we treat அவங்க எல்லா கேசஸையும் டிஸ்கஸ் பண்ணி டு ஐடென்டிஃபை which cases need surgery, which will benefit from surgery, because this is not a common surgery, this cannot be done everywhere. And we want to regionalize and centralize this specialized service in one center. So why this media interaction? I mean, I want to first of all மக்களுக்கு வந்து இதை பற்றியான ஒரு விழிப்புணர்வு, ஒரு இந்த வலிப்பு அந்த ஃபிட்ஸை பற்றி ஒரு விழிப்புணர்வு. டாக்டர் அருள்மொழி அவங்க சொன்ன மாதிரி இட்ஸ் முற்றிலும் பூரணமாக குணப்படுத்தக்கூடிய கண்டிஷன். யூஸ்வலாக கேன்சருக்கு தான் நம்ம பேசி கேள்வோம், மார்பு புற்றுநோயோ எல்லாமே முழுமையாக க்யூர் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த எபிலெப்சியை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியும். பீப்புள் நார்மலாக நினைக்கிறது வந்து இவங்க லைஃப் லாங் மெடிக்கேஷனில் இருப்பாங்களா, இவங்க இன்டெலிஜென்ஸ் லெவல் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொரிஸ் இருக்குது. எல்லா சந்தேகங்களும் நம்மளை ஸ்பெஷலிஸ்ட்டை கேளுங்க. ஒரு கரெக்டான பாசிட்டிவ் மெசேஜ், பாசிட்டிவ் ஹெல்த் மெசேஜை பற்றி நீங்கள் தயவுசெய்து மக்களுக்கு கொண்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்டிஷன்ஸ் விச் வில் பெனிஃபிட் ஃப்ரம் சர்ஜரி பெட்டர் டன் அட் a few specialized centers like Kauvery, not everywhere. அதுதான் இந்த மீடியா இன்ட்ராக்ஷனோட ஒரு நோக்கம். தேங்க்யூ again.